வணக்கம். சுப்பிரமணியபுரம் படத்துல சசிகுமார் சார் தயாரித்து நடித்து இயக்கிய அந்த சுப்பிரமணியபுரம் படத்தை இன்னும் 100 வருஷங்கள் ஆனாலும் நம்மளால மறக்க முடியாது. அதே போல அந்த படத்துல இருக்கிற பாடல்களையும் நம்மளால மறக்க முடியாது. முக்கியமா சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், அந்த பாட்டையும் நம்மளால மறக்க முடியாது. என்ன சுப்பிரமணியபுரம் படத்துல சிறு பொன்மணி அசையும்னு சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? கல்லுக்குள் ஈரம் படத்துல வந்த அந்த சிறு பொன்மணி அசையும் அந்த பாடலை ஒரு படத்துல முழுமையாகவே பயன்படுத்தியிருப்பாரு சசிகுமார் சார் சுப்பிரமணியபுரம் படத்துல. பொதுவா ஒரு படத்துல இருக்கிற ஒரு பாட்டை 4 வரி காமிப்பாங்க. இப்ப நீ கேப்டனுடைய நீ பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாட்டு இருக்க, அந்த பாட்டை அந்த 4 வரியை மட்டும் அங்கங்க லப்பர் பந்துல பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த பாட்டை முழுமையாவே சசிகுமார் சார் பயன்படுத்தி இருப்பாரு. அந்த பாடலுக்கு தகுந்தது போலவே இங்க விஜய அந்த இவரு ஜெய்ய காமிக்கிறதா இருக்கட்டும், சுவாதியை காமிக்கிறதா இருக்கட்டும், அப்படிங்கிறது எல்லாமே அந்த பாட்டுக்கு எப்படி கேமரா பொசிஷன்லாம் வைக்கணுமோ அது போல ரசிச்சு அதை படமாக்கி இருப்பாரு. சுப்பிரமணியபுரம் படத்தை ஓடிடி தளத்துல இருக்கிற அந்த படத்தை திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில எவ்வளவு வித்தைகள் சசிகுமார் கிட்ட டைரக்டர் பண்ணியிருக்கிறாருங்கிறது தெரியும். சரி, இப்ப கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படத்துல பாரதி ராஜா முதலாக நடித்த திரைப்படம் அதுதான். அந்த படத்துல அவர், சந்திரசேகர், சுதாகர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அதுலதான் நடிகை அருணா அதுல முதல் படமா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு டைரக்ஷன் மேற்பார்வையாக பாரதி ராஜா சாரும், பாரதி ராஜாவுக்கு அதுவரையில ஒளிப்பதிவாளராக இருந்த நிவாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணினாருங்கிறதும் உங்கள நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். அந்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துல வந்த பாடல் தான் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் அப்படின்னு. இந்த பாட்டை இளையராஜா சார் பாடியிருப்பாரு. இந்த பாட்டை எழுதியது கங்கை அமரன் சார். கங்கை அமரன் சார் பத்தி நமக்கு நிறைய விஷயம் தெரியறதே இல்லை. இந்த பாட்டு கடினமான பாடல், கடினமான மெட்டு. இந்த மெட்டுக்கு தகுந்த வார்த்தைகள்ல எவ்வளவு துள்ளலும் எவ்வளவு ரம்மியமும் எவ்வளவு ரசனையும் அவர் கொண்டு கங்கை அமரன் சார் இந்த பாடலை படைத்திருப்பார் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. இதனுடைய முன்னிசை இருக்க அதுவே ரொம்ப நேரம் ஆகும். இந்த முன்னிசையே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு அப்புறமா இந்த பாடல் வரி வரும். இசைஞானி இளையராஜா அந்த அவருடைய குரல் நம்மளை மயக்கி போட்டுரும். அந்த பாட்டு சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். எழுதுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மெட்டுக்கு. ஆனா இலக்கியத்தரம் வாய்ந்த வரிகள் தான். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். தாளலயம் நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது. எப்படி? நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போல. எப்படி மாறாதும்? நிதமும் தொடரும், கனவும் தொடரும், நினைவும் தொடரும், இது மாறாது. எப்படி மாறாதுனாக்க ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். வயலின் விளையாடும், ஃப்ளூட் விளையாடும், தபேலா விளையாடும். அதுல விழியில் சுகம் பொழியும், இதழ் மொழியில் சுவை வழியும், எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும். விழியில் சுகம் பொழியும், இதழ் மொழியில் சுவை வழியும், எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும். தெரியாதது என்னும் கலையாதது வண்ணம், தெரியாதது என்னும் கலையாதது வண்ணம். இப்படி வார்த்தை. அடுத்தது பாருங்க. அழியாதது அடங்காதது அணை மீறிடும் உள்ளம். அழியாதது அடங்காதது அணை மீறிடும் உள்ளம். வரி தேடுது விழி வாடுது கிளி பாடுது உன் நினைவின்று. என்ன கங்கை அமரன் சார் கொல்றீங்க போட்டேங்கள. வழி தேடுது விழி வாடுது கிளி பாடுது உன் நினைவினில் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும்.
நான் பாட்டுங்க கள்ளுக்குளிரம் படத்துல கங்கை மரன் சார், இளையராஜா சார். அடுத்த வரி பாருங்க. நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதின் பதியும் பெரும் சுகமே உதயம். அடுத்த வரி. விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம். விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம். கரை தேடுது கவி பாடுது கலந்தால் சுகம் மிஞ்சும். உயிர் உன் வசம் உடல் என் வசம் சதிராடுது உன் நினைவுகள் தனனா தன தனனா தன தனனா தன தனனா தனனா தன தானனா. எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, மனசுக்குள்ளார ஒரு காதல் பூம் அப்படின்னு வரத்தான் செய்யும் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம். கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல கங்கை அமரன் சார் எழுதின இந்த பாடல் நம்ம என்னவோ செய்யும். வயசை ஒரு 10, 15, 20 வயசை குறைச்சிரும். நம்மளுடைய டீன் பருவத்தினுடைய நினைவுகளுக்கு இதை அசைபோட வைக்கும். இந்த பாட்டு புஸ்தகத்தை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தையில போய் கள்ளுக்குளிரம் படத்தினுடைய பாட்டு புஸ்தகத்தை வாங்கி இந்த பாட்டெல்லாம் பாடி மனப்பாடம் பண்ணி ஸ்கூல்ல இருக்கிற என் பொண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, பொண்ணுங்க, பசங்கன்னு எல்லார்கிட்டையும் ஒரு ஹீரோ ஓட்டா நின்று நான் பாடிட்டு இருந்த அந்த காலமெல்லாம் நினைவுக்கு வருது. நம் பால்யத்தை, நம் காதலை, காதலிக்காமலே இருப்பவர்களுக்கு கூட வருகின்ற அந்த காதலையும் சொன்ன வகையில சிறு பொன்மணி அசையும் அப்படின்னு நம்ம மனசை என்னவோ செய்கிறார் கங்கை அமரன் சார். இந்த பாட்டை கேட்டு பாருங்க இன்னைக்கு இரவு. வணக்கம்.